வெல்கம் டு நிர்மல் ஷர்மி கிச்சன். டோக்லா பண்ண போகிறேன், அதை ஷேர் பண்ணுறேன். அதுக்கு ஒரு டம்ளர் கடலை மாவு எடுத்துருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை கொஞ்சம், 2 பச்சை மிளகாய், மோரில் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, தேவையான சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் 1 கப் கடலை மாவு எடுத்தேன், 1 கப்பு மோர் எடுத்திருக்கேன், இடித்து வச்ச இஞ்சியும் பச்சை மிளகாவும், லெமன் ஜூஸ் 1 ஸ்பூன், எண்ணெய் 2 ஸ்பூன், மோர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு டோக்லா ஸ்டீம் பண்ணுறதுக்கு தண்ணி வச்சுட்டேன், அது ஹீட் ஆகட்டும். அதுக்குள்ளேயும் ஒரு குக்கர் டப்பாவில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா தடவி வச்சுக்கலாம். ஈனோ 1 ஸ்பூன் போடுறேன், நான் ஈனோ சேர்க்குறேன், நீங்கள் பேக்கிங் சோடா சேர்க்குறேன்னா சேர்க்கலாம். நல்லா கலந்துடலாம். எண்ணெய் தடவான பாத்திரத்தில் நல்லா ஊற்றிட்டு 15 நிமிஷம் வச்சு ஸ்டீம் பண்ணிக்கலாம். தண்ணி கொதிச்சிருச்சு, வச்சுட்டு 15 நிமிஷம் ஸ்டீம் பண்ணிக்கலாம். வெந்துருச்சு, எடுத்து வச்சிடலாம். நல்லா ஆறணுன்னு கத்தியை வச்சு ஓரத்தை அந்த மாதிரி எடுத்து விட்டோம்னா வந்துடும். ஒரு பிளேட்டில் கலட்டிடலாம். கடுகு கொஞ்சம், ஜீரகம் கொஞ்சம், பொடியாக சாப்பான பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தேங்காய் லைட்டாக ஒரு பெரட்டிட்டு அதே பேன்லேயே ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு, 1 ஸ்பூன் சர்க்கரை, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஆட் பண்ணணும். ஸ்டவ் அணைச்சிடலாம். பொடியாக சாப் பண்ண கொத்தமல்லி, தேங்காய், பச்சை மிளகாய், அது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேலே லெமன், சுகர், சால்ட்டு போட்ட வாட்டர் ஆட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். டோக்லாவுக்கு க்ரீன் சட்னி அரைக்க போகிறேன், அதை ஷேர் பண்ணுறேன். கொத்தமல்லி 1 கைப்பிடி, புதினா 1 கைப்பிடி, காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், லெமன் ஜூஸ் 1 ஸ்பூன். க்ரீன் சட்னி ரெடி. எடுத்து வச்சுக்கிறேன். முதல்ல டோக்லா ரெடி, சர்வ் பண்ணுறேன். நல்லா ஸ்பான்சியாக இருக்குது. க்ரீன் சட்னி கூட சர்வ் பண்ணுறோம்.